பிறருக்கு துன்பம் செய்தால் நம்மளை பாதிக்கும் என்ற அறிவு அவன்கிட்ட இல்லவே இல்லைன்னா அப்ப என்னையா பிறதுன்னா அதான் ஆசானை கேட்கிறோம். ஐயா, நான் பிற மனசை புண்பட பேசுறேனே, எனக்கு ஏன் தெரியல? புண்பட பேசிவிட்டு மகிழ்ச்சி அடைகிறேனே, இவ்வளவு பெரிய கொடுமையான பாவம் செய்கிறேன். பிறர் துன்பப்படுத்தி பேசுகிறேன், அடிக்கிறேன், பேசுகிறேன், அவமானப்படுத்துகிறேன். ஆனா எனக்கு உணர முடியல. என்ன காரணம் கேட்டார். நான் இருக்கிறது தெரியுதான்னு கேட்டார் அவர் ஆசான் அகத்தீசன். தெரியவே இல்லைண்ணா. இருட்டில் கிடக்கிறேன்னா, நீ இருட்டில் கிடக்கிறேன்னா, நான் இவ்வளவு விஷயத்தானே இருக்கேண்ணா, அறியாம இந்த இருட்டில் கிடக்கிறேன். இந்த அறியாம எப்போ வந்ததுன்னா, யாரு நீ இகழ்ந்து பேசினாயோ, பிள்ளைகளை இகழ்ந்து பேசினான், பிள்ளைகளை அடிச்சுவதே குற்றம். பிள்ளைகளுக்கு கடுமையாக அடித்தாலே அதே பாவம். தாய் தந்தை பேசினாலே அதை விட பாவம். மனமும் வந்து உதவி செய்திருக்கான அல்லவா, தக்க சமயத்து உதவி செய்தவனை இகழ்ந்து பேசினால் அது பொல்லாத நரகமே வரும். மனைவியை இகழ்ந்து பேசுதல், நன்றியும் மறப்பது, தாய் தந்தை செய்த உதவியும் மறப்பது,